வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவன் ஆசிரியர். இந்த விட நம்ம என்னோட பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா 12ஆம் வகுப்பு உயிரியல் மேல்நிலை 2ஆம் ஆண்டு அரசு செய்முறை பொதுத் தேர்வுக்கான ப்ரெசன்டேஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ நமக்கு 12ஆம் வகுப்பு உயிரியல் பொறுத்த வரைக்கும் உயிரி தாவரவியல் உயிரி விலங்கியல்னு சொல்லி 2 பார்ட்டாக பார்த்தீங்கன்னா பிரியும். இப்போ மேல்நிலை 2ஆம் ஆண்டு அரசு செய்முறை பொதுத் தேர்வு போன வருஷம் நடந்த ஆன்சர் ஸ்கிரிப்ட் தான் இது எப்படி ப்ரெசன்டேஷன் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். தேர்வு இருக்கணும். பெயர், வகுப்பு, பாடம், நாள், குழு 2 பேட்சாக பிரிப்பாங்க. பயோ பாட்னி ஒரு பேட்ச் செய்வாங்க, பயோ ஜுவாலஜி ஒரு பேட்ச் பார்த்தீங்கன்னா செய்வாங்க. இப்போ கொஷின் பார்த்தீங்கன்னா இப்படி தான். ரோமன் 1ல் என்ன இருக்குது? ஏழுனா அரளி இலையோட குறுக்குவெட்டு தோற்றம் ஸ்லைடு வைப்பாங்க. பியில் பார்த்தீங்கன்னா PBR 322 ஈக்குவலின் அகலாக்கம் தாங்கி கடத்தி. சியில் பார்த்தீங்கன்னா குரோமோசோம் பெயர்ச்சி நீக்கம். டியில் பல்வேறு வகையான மண்ணின் pH மற்றும் ஹைட்ரஜன் அயனி செறிவினை அறிதல் சோற்று கற்றாழை. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கீழே அடுத்த பேஜில் நீங்கள் வெளியிலேருந்து வரக்கூடிய எக்ஸ்டர்னல்கிட்ட இந்த ஆன்சர் ஸ்கிரிப்டில் நீங்கள் கண்டுபிடிச்சதெல்லாம் ஐடென்டிஃபிகேஷன் பண்ணதெல்லாம் சைன் வாங்கிட்டு அடுத்த பக்கம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரைட் பண்ண ஆரம்பிக்கணும். இனம் கண்டறிதல் இருக்கணும், ஐடென்டிஃபிகேஷன், காரணம், ரீசன் பார்த்தீங்கன்னா இருக்கணும், டயக்ராம் இருக்கணும். இதெல்லாம் சேர்த்து தான் உங்களுக்கு ஒரு 1.5 மார்க்கு. அதே மாதிரி இனம் கண்டறிதல் இருக்கணும், காரணம், அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா இனம் கண்டறிதல், காரணம் இருக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா டி நோக்கம். இது பார்த்தீங்கன்னா நமக்கு எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரி வரும். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ரெசன்டேஷன் பண்ணணும். ஸோ கண்டிப்பாக 12th ஸ்டாண்டர்ட் பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ் பயோ பாட்னி ப்ராக்டிகல் எக்ஸாமினேஷன் ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு இந்த ஆன்சர் ஸ்கிரிப்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காத மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா தான். எப்படி ப்ராக்டிகல் எக்ஸாமினேஷன் இருக்கும், எப்படி பார்த்தீங்கன்னா எழுதணும் அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி +1ல் எழுதியிருப்பீங்க. ஸோ இருந்தாலும் உங்களுக்கு ஒரு ஐடியாக்கோசரம் தான் பார்த்தீங்கன்னா போன வருஷம் நடந்த ப்ராக்டிகல் எக்ஸாமினேஷனோட ஆன்சர் ஸ்கிரிப்ட்டை பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணுறேன். ஸோ மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க, மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ லாஸ்ட் மினிட் ப்ராக்டிக்கலுக்கு ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த ஆன்சர் ஸ்கிரிப்ட்டு. ஸோ நமக்கு இப்படி தான் கொஷின் பேப்பர் இருக்கும். ரோமன் 1ல் அரளி இலையின் குறுக்குவெட்டு தோற்றம், ரோமன் 2ல் ஈக்குவலின் அகலாக்கம் தாங்கி கடத்தி, ரோமன் 3ல் குரோமோசோம் பெயர்ச்சி நீக்கம், ரோமன் 4ல் பல்வேறு வகையான மண் நைட்ரஜன், பொருளாதார முக்கியத்துவம் வாய்ந்த கற்றாழை, களிம்பு. ஸோ எல்லாத்துக்கும் கண்டறிதல், காரணம், வரைபடம்லாம் இருக்கணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி இந்த மாதிரி அழகாக பப்ளிக் எக்ஸாமினேஷனில் இந்த கண்டென்ட்லாம் அழகாக நீட்டாக ரைட் பண்ணுங்கள் பப்ளிக் ப்ராக்டிக்கல் எக்ஸாமினேஷனில். ஸோ கண்டிப்பாக வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக இருந்தால் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க, மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ உடனுக்குடன் அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காத நம்மளோட வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கான அப்டேட்லாம் தொடர்ந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருப்போம். தேங்க்யூ.